குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 மாசி மாத பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல பார்த்தாலும் சிம்மத்தை போட்டு இந்த தாளிக்கிறீங்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ஆவலாக பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய இந்த மாசி மாதம். ஓகே, அஷ்டம சனி பார்த்தாலும் ஓகேப்பா, ஏதோ ஒரு நல்லது இந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ நாள் சூரியன் லக்னாதிபதி 6ல இருந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. இப்போ 7க்கு வந்துட்டாரு. அப்போ 7ஆம் இடத்துல உங்களோட மனைவியோ கணவனோட ஆதிக்கம் இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கம்முன்னு ஆயிடுவீங்க. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானமும் போய் 7ல உட்காந்துச்சு. அப்போ குடும்பத்துக்காக சில விஷயங்கள் நீங்க நிறைய மாற்றங்களே கொடுக்க போறீங்க. 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. அது 3-10 கனெக்டிங்ல வரும். அப்போ என்ன அப்படின்னா வேலை விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முயற்சியும் வரும், ஒரு புது முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடமே பாதக ஸ்தானமா வரனால அந்த ஃபெயிலியர் ஆயிடும். நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணும்போது அதுக்கு பலன் இப்போ கிடைக்காது. ஏன்னா அஷ்டம சனி பார்வை கொஞ்சம் வலுத்து இருக்கிறதுனால வேலையில பிரச்சனை. இருக்கிற வேலையில இருந்து தாக்கு பிடிச்சிக்கோங்க. புது வேலைக்கு போறேன், புது வேலையை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா அங்க அந்த சூரியன் என்ன ஆகும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா February 13 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சூரியன் 6ல இருந்து உங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த லீடர்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் சைட்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி சனி 8ல இருந்து உங்களை பார்க்கறனால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பிரச்சனை, தொடை பிரச்சனை, கால், இது எல்லாமே கொடுத்துருப்பார். அப்போ என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கும். ஏன்னா சனி அப்படிதானே, எடுத்தோடனே இதை சரியும் பண்ண மாட்டார். அப்போ உங்களுக்கு 6க்கும் 7க்கும் உரிய சனி கோச்சாரத்துல 8ல இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல சனியோட வலிமை எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப 7ஆம் இடத்துல அந்த சனியோட கும்பம் வீட்டுல இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சார்ந்த ஒரு விஷயங்கள் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப எந்த முயற்சி பண்ணாலும் இது அம்மாவே உங்களுக்கு பாதகாதிபதியா இருப்பாங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க, சிம்ம லக்னத்திற்கு ஒருவேளை செவ்வாய் 4ஆம் இடமும் செவ்வாயா இருக்கும், 9ஆம் இடமும் செவ்வாய் இருக்கு. அம்மா அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் ஊந்தா இருப்பாங்க அவங்க எப்பவுமே ஜென்ரலாவே. ஒருவேளை செவ்வாய் அவயோகியா இருந்து வக்கரமாய் நீச்சமா இருந்தாலும், செவ்வாய் மறைந்திருந்தாலும் அப்போ உங்களால அம்மா அப்பானால ஒரு நல்ல பலன் வரும். இல்லை செவ்வாய் நல்ல உச்சத்துல இருக்கு, ஆட்சி வீட்டுல இருக்கு அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பவுமே தாயும் தந்தையும் பகையா தான் இருப்பாங்க. இல்லாட்டி பிரியக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்த பாதகாதிபதி ஸ்தானம் செஞ்சிரும். கூட இருந்தா பிரச்சனை தான். அப்ப விலகியே வச்சிரும், வேலையில விலகிறது. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இங்கிருந்து ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறது, இதெல்லாமே சிம்ம லக்னத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு மனைவியே பாதகாதிபதியா வந்துட்டாலும் இப்ப பிரச்சனை தான். ஏன்னா 6க்கும் மேலும் வேலையில பிரச்சனை. நம்ம நினைக்கக்கூடிய அந்த வேலையில ஒரு அப்கிரேடேஷன்ஸ் இல்லாம கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்களே, ஹெவியா வேலை செய்யறாங்களா. சனியோட பார்வை இருந்தாலே ஹார்ட் ஒர்க், வேர்வை சிந்தி வேலை செஞ்சாலும் ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல 7ஆம் இடத்துல இருந்து மனைவி மூலியமாக வருமானம், சில பார்ட்னர்ஸ் வச்சிருப்பீங்க நிறைய பேர் பிஸ்னஸ், அவங்க மூலியமாக ஒரு அப்கிரேட், ஒரு வருமானம் இப்ப சிம்ம லக்னத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறைச்சிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டா போய் உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில இருந்தும் சனியோட அஷ்டம சனி பார்வையில இருந்தும் சரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படிதான் இப்படிதான் நீங்க போனீங்க அப்படின்னா சனி அப்படியே தலையில தட்டிடுவாரு. ஏன்னா இன்னும் என்ன ஆச்சு, ராகு கேதுவோட இது மாறவே இல்லை.
உங்களுடைய லக்னத்திலே கேது இருந்து தலையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொடுப்பாரு. யோசனைகள்ல இருந்து, தலைவலியில இருந்து, தேவையில்லாத கற்பனை. மனைவி மேலே சில பேர் எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். தேவையில்லாத அந்த கற்பனை மூலியமாக சில மனைவிகள் கணவனை தேவையில்லாம கேள்வி கேட்கறது, வாய் வார்த்தைகளால் அவங்கள போய் புண்படுத்துறது, இதெல்லாம் நிறைய மனைவிகள் செய்வீங்க. அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை இப்போ கொஞ்சம் அமைதியா படுத்திட்டு போனீங்க அப்படின்னா குடும்பத்துல நல்ல மாற்றம் வரும். ஏன்னா வக்கரமாக போறாரு, 2ஆம் இடம் 27க்கு அப்புறம் வக்கரமாகும் போது அப்படியே நல்லா இருக்கிற வாழ்க்கை என்ன ஆகும், உங்களுடைய பேச்சுனாலையும் உங்களுடைய ஈகோனாலையும் அப்படியே மாறி போகும். அதனாலதான் சொன்னேன், ஓரளவுக்கு மாற்றம் இருக்குன்னு சொல்றதே அதுக்காக தான். ஆனா இந்த மாற்றத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, உங்களுடைய குணத்துல ஈகோலி அதை கிளாஷ் பண்ணாம அதை பொறுமையா எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுங்க. அப்போ 7ஆம் இடத்துல அப்படிங்கிறது போது என்ன அப்படின்னா சூரியன் 7ல் இருக்கும்போது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்போ என்ன சொல்ல அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும். நீங்க உங்களோட வேலை நல்லா செஞ்சிருக்கீங்க. அப்போ இவ்வளவு நாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அதே ஒரு மேலதிகாரி உங்களை நல்லது சொல்லுவார். அப்போ நீங்க அந்த விஷயத்துல கரெக்டா இருந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆகாம ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லி ஜென்ரலா சொல்லிட்டு உங்களோட வேலையை போய் பார்க்கப்படுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஹைப்பாக தேவையே கிடையாது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஸோ சிவன் பெருமாளையும் நீங்க இப்போ கும்பிட்டீங்க அப்படின்னா, வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னு இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே நீங்க சரி பண்ணலாம். முக்கியமா கடன் வாங்குறது, கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி அதுவே கோர்ட்டு கேஸு பாதகமா போயினா 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால உயிருக்கு நிகரான ஒரு இழப்புகளை கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பாரு. முடிதளவுக்கு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு முயற்சி பண்ற அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த விரயங்கள் நீங்க பார்க்க வேண்டியதா வரும். சிவனும் பெருமாளையும் வழிபாடு செய்யும்போது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்கும்.